ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நம்ம நிறைய தீபங்கள் விளக்குகள்லாம் ஏற்றிருப்போம். ஆனாலும் அதற்கெல்லாம் மாறுபட்ட ஒரு தீபமாக நம்ம சங்கு தீபம், அதாவது வலம்புரி சங்கை நம்ம எடுத்து அதை முறைப்படி நம்ம கழுவி இப்படி சுத்தப்படுத்தி நம்ம உப்பை நிரப்பி சங்கு தீபமானது ஏற்றும் பொழுது பார்த்திங்கன்னா நமக்கு மகாலட்சுமியின் அம்சமானது நிறைந்திருக்கும். நம்மளுடைய அதாவது வருமானங்கள் நமக்கு பற்றாக்குறையாக இருக்கும், செல்வங்கள் பெருக வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனைகள்லாம் பல வேண்டியிருப்போம். இப்படி நம்ம சங்கு தீபத்தை வெள்ளிக்கிழமை தோறுமே முறைப்படி நம்ம ஏற்றும் பொழுது பார்த்திங்கன்னா மகாலட்சுமியின் அம்சமானது நம்ம வீட்டில் நிறைஞ்சிருக்கும். நமக்கு வருகின்ற வருமானமும் அதிகப்படியாக மாறுவதற்கான அந்த வழிமுறைகளை நமக்கு அது ஏற்படுத்தி தரும். அந்த வகையில் இன்றைய பதிவில் நம்ம சங்கு தீபம் ஏற்றும் முறையும் அதை எவ்வாறு நம்ம ஏற்றணும் அதனான பலன்களை நம்ம இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க நம்ம சிவன் கோயில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் குடும்பத்திற்கு எந்த வகையில் வருமானம் வந்து கொண்டிருந்தாலும் சரி, அந்த வருமானம் அப்படியே நமக்கு இரட்டிப்பாகும். உதாரணத்திற்கு பார்த்திங்கன்னா, நாம் வேலைக்கு சென்று சம்பாத்தியம் செய்பவர்கள் இருந்தாலும் சரி, சொந்த தொழில் சம்பாத்தியமாக இருந்தாலும் சரி, தினசரி கூலி வாங்கி வருமானம் பெறுபவர்களாக இருந்தாலும் சரி, நாம் வாங்கின்ற அந்த வருமானம் பார்த்திங்கன்னா நமக்கு உயர்வாகவும் அது நம்ம கையில் தங்கியிருக்கணும் அப்படிங்கிற வழிபாட்டு முறைகளில் தான் இது ஒரு சிறந்த வழிபாடாக இருக்கும். இந்த வழிபாட்டிற்கு பார்த்திங்கன்னா நமக்கு மிக மிக முக்கியமாக தேவைப்படக்கூடியது பொருள் சங்கு தான். சாதாரணமாக இப்போது எல்லார் வீடு பூஜைகள்லையுமே பார்த்திங்கன்னா சங்கு இருக்குது, வழிபடக்கூடிய ஒரு வழக்கமாகவே இப்போ நிறைய வீட்டில் வந்துருச்சு. அந்த சங்கில் பார்த்திங்கன்னா இந்த தீபத்தை நம்ம ஏற்றலாம். வீட்டில் சங்கே இல்லை என்பவர்களும் புதிதாக சங்கு வாங்கி தீபம் ஏற்றுவதற்காக இருந்தாலும் புது சங்கு வாங்கி தீபம் ஏற்றலாம். ஆனால் புது சங்கு வாங்கினால் அதை முதலில் நம்ம தண்ணீர் அப்புறம் பன்னீரில் கழுவி, பிறகு கோமியத்தில் கழுவி, பிறகு பசும்பாலால் அபிஷேகம் செய்து, பிறகு சங்குக்கு சந்தன குங்குமம் பொட்டு வைத்து அதற்கு பிறகுதான் வழிபாடு செய்ய பயன்படுத்த வேண்டும் என்பது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமாக ஐதீகமாக இருக்கின்றது. ஒரு அகலமான பாத்திரத்தில் கல்லுப்பை கொட்டி கொள்ளுங்கள். அந்த கல்லுப்புக்கு மேலே இந்த சங்கை நிறுத்தி வைத்து சங்குக்கு உள்ளே பசுனை ஊற்றி பஞ்சத்திரி போட்டு விளக்கேற்றி வைக்கவும். இந்த விளக்கை வீட்டின் ஈசானிய மூலையான வடகிழக்கு மூலையில் ஏற்றி வையுங்கள். வெள்ளிக்கிழமையில் சுக்கிரஹோரையில் இந்த விளக்கை வீட்டில் ஏற்றி வைத்தால் மகாலட்சுமி அம்சம் வீட்டிற்கு நிறைவாக கிடைக்கும். உங்களுடைய வீட்டில் செல்வ பலம் அதிகரிக்கும். இந்த ஒரு விளக்கே போதுமானது அப்படின்னு குறிப்பிடப்பட்டுள்ளது. அதிலும் இந்த மாசி மாதம் வருகின்ற இந்த இன்றைய வெள்ளிக்கிழமையில் பார்த்திங்கன்னா இந்த விளக்கை ஏற்றினால் அபரிவிதமான பலன்கள் கிடைக்குமாம். இதை தொடர்ந்து உங்களால் எத்தனை வெள்ளிக்கிழமைகள் இந்த விளக்கை ஏற்ற முடியுமோ ஏற்றி வைக்கலாம், அதிலையும் தவறு கிடையாது. நாம் விளக்கை ஏற்ற ஏற்ற நமக்கு மென்மேலும் நன்மைகள் அப்படிங்கிறது வந்து கொண்டே சேரும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஆனால் இந்த மாசி வெள்ளிக்கிழமையில் நம்ம இந்த விளக்கை ஏற்றும் பொழுது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் எப்பொழுதுமே செல்வமானது நிறைந்து இருக்கும். நம்மளுடைய ஆன்மீகத்திலையுமே இது குறிப்பிடப்பட்டுள்ளது. வலம்புரி சங்கு, இடம்புரி சங்கு, எந்த சங்கில் வேண்டுமென்றாலும் இந்த விளக்கை நம்ம ஏற்றி வழிபாடு செய்யலாம். இப்படி நம்ம செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா நமக்கு ஏற்படுகின்ற இந்த நன்மைகள் அப்படிங்கிறது ஏராளம் அப்படிங்கிறது ஆன்மீகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள ஒன்றாக இருக்கின்றது. எல்லோருமே நம்பிக்கையோடு நம்ம இந்த வழிபாட்டு முறையை மேற்கொள்ளும் பொழுது இதற்கான பலனானது நமக்கு கட்டாயம் கிடைக்கும். இப்போ சங்கு நம்ம விளக்கேற்றதும் நம்ம வீட்டில் செல்வம் குவியுது அப்படின்னு நிறைய பதிவுகளில் நம்ம சொல்லியிருந்தாலும் செல்வம் அப்படிங்கிறது குவியும் அப்படிங்கிறது எந்த வகையில் பார்த்திங்கன்னா நம்ம செய்கின்ற அந்த வேலைகளில் நமக்கு நிதானம் இருக்காது. இப்போ ஒரு வேலையை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், அந்த வேலையிலே நம்ம இருக்கோம், அடுத்து அதற்கு மேலே ஸ்டெப் எடுத்து நம்ம போகுவதற்கான வழிகளை தான் இவ்வாறான ஆன்மீகம் சார்ந்த பதிவுகள் நமக்கு உணர்த்துமே தவிர நாம் நினைக்கிறது வேறு எதுவும் கிடையாது. அதாவது நம்ம இந்த விளக்கேற்றதும் சில நிறைய பதிவுகளில் பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பாங்க, இதை செய்யுங்க அதை செய்யுங்க செல்வம் குவியும் அப்படி இப்படின்னு. எந்த ஒரு செயலுமே ஆன்மீகம் சார்ந்த செயல் எல்லாமே மனிதனுக்கு தானாக வந்து விடாது. அதை நம்மளுடைய செயல்பாட்டில் ஒழுங்குபடுத்தி எந்த வகையில் அதை நேர்வழியில் நம்மளால் அடைய முடியுமோ அந்த வழிபாட்டை இறைவழி நமக்கு உணர்த்தும் அப்படிங்கிறது தான் இந்த கருத்து. ஒவ்வொரு வழிபாட்டிற்கு பின்னாடியுமே இவ்வாறான விஷயங்கள் இருக்கின்றது. அதனால் இதை செய்தால் செல்வம் குவியும் அப்படி இப்படின்னு சொல்கிறத நம்ம நிறுத்தி விடணும். அதற்காக நம்ம சும்மாவும் இருந்து விடக்கூடாது. நம்ம பொதுவாக வீண் விரயம், தேவையில்லாத செலவுகள் அப்படி இப்படின்னு நிறைய வழிகளில் நம்மளுடைய காசு பார்த்திங்கன்னா செலவாகி கொண்டே இருக்கும். அவ்வாறான விஷயங்களை தடுத்து நிறுத்துவதற்கும் ஒரு நிதானமான வாழ்க்கையில் இன்பமுற்று வாழ்வதற்கான வழிமுறைகளையும் இவ்வாறான ஆன்மீக சார்ந்த வழிபாடுகள் நமக்கு
அவ்வப்போது உணர்த்தி கொண்டே இருக்கும். அதனால் தெளிவோடு நம்ம நம்பிக்கையோடு இந்த பரிகார முறைகளை செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா அது நமக்கு மிகுந்த பலனை அளிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். இந்த சங்கு தீப முறையை பார்த்திங்கன்னா எளிமையான இந்த பூஜையை 48 நாட்கள் நம்ம தொடர்ந்து செய்தாலே குடும்ப வருமானம் அப்படிங்கிறது செழிக்கும். வெள்ளிக்கிழமை தோறுமே நம்ம தொடர்ந்து இந்த வழிபாட்டு முறையை ஏற்றிக்கொண்டு வந்தாலே போதும், அதில் நமக்கு நல்ல பலனானது கிடைக்கும். நம்மளுடைய கஷ்டங்களும் கடன்களும் நமக்கு தீர்ந்துவிடும் வகையில் நமக்கு வழிவகை ஏற்படும் அப்படிங்கிறது தான் ஐதீகம். ஏன்னா நம்பிக்கையோடு நம்ம செய்கின்ற எல்லாமே நன்மையாகத்தான் நடக்கும் அப்படிங்கிறத நான் மீண்டும் சொல்லிக்கிறேன். இந்த வழிபாட்டு முறையை நம்ம செய்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு தடவை நம்ம ஏற்றி விளக்கேற்ற ஆரம்பித்துட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் 48 நாட்கள் இதை தொடர்ந்து நம்ம செய்து கொண்டே இருக்கணும். அப்போ தான் அதற்கான பலன் நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் கூட நம்ம செய்யாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு தடவை செய்ய ஆரம்பிச்சுட்டு மறுதடவை அப்படியே நம்ம விட்டுறக்கூடாது. தொடர்ந்து நம்ம செய்யும் பொழுது தான் அதற்கான பலனானது நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். பெண்கள் தவறாமல் இந்த வழிபாட்டு முறை செய்யலாம். மாதவிலக்கு காலத்தில் பார்த்திங்கன்னா வேறு ஒருவர் உங்களுடைய துணைவரோ இல்லை குழந்தைகளை விட்டு கூட நம்ம ஏற்ற சொல்லலாம் முறைப்படி. அதுவும் நமக்கு பலனை அளிக்கக்கூடியது தான். எவர் ஒருவருக்கு பார்த்திங்கன்னா அஷ்டலட்சுமியின் அருள் பரிபூரணமாக கிடைக்கிறதோ அவர்களின் வாழ்க்கையில் எந்தவித தடைகளும் தடங்கல்களும் துன்பங்களும் துயரங்களும் இருக்காது. அந்த தாயாரின் அருளை நாம் பெறுவதற்கு நமக்கு பல பரிகாரங்கள் இருக்கின்றன. பல வழிபாட்டு முறைகளும் நாம் மேற்கொள்கின்றோம். அவ்வாறு நாம் மேற்கொள்ளக்கூடிய வழிபாட்டு முறைகளில் ஒன்றுதான் சங்கு தீபம். சங்கு தீபத்தை எந்த முறைப்படி ஏற்றினாலும் அனைத்து செல்வங்களும் நமக்கு வாசமாகும் என்று தான் இந்த பதிவில் நம்ம தெரிந்து கொண்டு வருகின்றோம். ஏற்கனவே நம்ம கூறின மாதிரி பார்த்திங்கன்னா அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் கூட இருந்துச்சு நம்ம தீபங்களை ஏற்றுதோம். மகாலட்சுமி தாயாரின் அருளை பெறுவதற்கு நாம் மகாலட்சுமி தாயாருக்கு சில தீபங்களை ஏற்றி வழிபடுவோம். அதிலும் குறிப்பாக பார்த்திங்கன்னா நெய் தீபம், நல்லெண்ணெய் தீபம், நெல்லிக்காய் தீபம் என்று வரிசையில் சங்கு தீபமும் ஒன்று. மகாலட்சுமி தாயார் பிறந்த இடமாக கருதப்படும் கடலில் இருந்து பிறந்த சங்கில் நாம் தீபம் ஏற்றும் பொழுது அந்த தாயாரின் அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் என்று கூறலாம். ஏன்னா மகாலட்சுமியை பார்க்கடலை கடையும் பொழுது அதிலிருந்து தான் பிறந்திருப்பாங்க. அப்போ அந்த கடல்லிருந்து பிறந்த அந்த சங்கிலையும் நம்ம இந்த விளக்கேற்றி வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு அவர்களுடைய அருளானது பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ஐதீகம். அதுபோல் பார்த்திங்கன்னா இந்த சங்கு தீபமானது தெற்கு அல்லது தெற்கு சம்பந்தப்பட்ட தென்கிழக்கு தென்மேற்கு திசைகளை நோக்கி நம்ம ஏற்றக்கூடாது என்பதை நம்ம மனதில் நிறுத்தி கொண்டு முடிந்தளவு கிழக்கு முகமாக ஏற்றுவது தான் சிறந்தது. இன்னும் பல நன்மைகள் கிடைப்பதற்கு மகாலட்சுமியின் அஷ்டோத்திரம் அல்லது மூலமந்திரம் போன்றவற்றை உச்சரித்து தியானத்தில் ஈடுபட வேண்டும். அவ்வாறு நம்ம தியானத்தில் ஈடுபடும் பொழுது பார்த்திங்கன்னா எனக்கு பணம் கிடைத்து விட்டது அதற்கு நன்றி என்று நேர்மறையான சொற்களை நம்ம உபயோகப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதும் இந்த இடத்துல குறிப்பிடப்பட்டுள்ளது. நம்ம இவ்வாறான நேர்மறையான சொற்களையே நம்ம பயன்படுத்தும் பொழுது அதிலே நமக்கு நன்மைகளே வந்து சேரும். சில நேரங்களில் நமக்கு எதுவுமே இல்லைனாலும் அதை நம்ம கிடைக்க பெறணும் அப்படிங்கிற வகையில் தான் பேசணுமே தவிர அது இல்லை இது இல்லை அது கிடைக்காது இது கிடைக்காது அப்படின்னு இப்படி எதிர்மறையான சொற்களையும் நம்ம பயன்படுத்தும் பொழுது அது நமக்கு கடைசி வரை கிடைக்காமல தான் போய்விடும். அதனால் அது இல்லைன்னா அதை வேறு வகையில் அதை நம்ம வாங்கணும் அப்படிங்கிற அந்த பாணியில் நம்ம பேசுவது தான். அதுவும் சொற்கள்லையுமே அந்த வலிமை இருக்குது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். ஏன்னா ஒவ்வொரு விஷயத்திற்கு பின்னாடியுமே ஒவ்வொரு எதிர்மறையான ஆற்றல்களும் நேர்மறையான ஆற்றல்களும் இருக்கிறது. நாம் பேசுகின்ற அந்த சொற்களில் கூட அந்த வலிமை இருக்குது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். ஒருத்தருக்கு சாபம் விடுறாங்க, அந்த சாபமே சில நேரங்களில் அவர்களுடைய குடும்பம் குலத்தையே சீரழிக்கக்கூடிய வகையில் இருக்கின்றது. அப்போ நாம் பேசுகின்ற ஒவ்வொரு சொற்களுக்குமே அந்த சக்தியானது இருக்குது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். அந்த வகையில் இந்த வழிபாடு முறையை நம்ம மேற்கொள்ளும் பொழுது பார்த்திங்கன்னா இவ்வாறான நேர்மறையான விஷயங்களை நம்ம பேசணும். இந்த வாழ்க்கை தந்ததுக்கு எனக்கு நன்றி இறைவா, இந்த மாதிரி பேசலாம். என்னுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைத்ததற்கு நன்றி இப்படின்னு நம்ம அதை தீர்த்து வைத்த மாதிரியே நம்ம பேசும் பொழுது அந்த பிரச்சனைகள் நமக்கு தீர்ந்து விட்டதாகவே கருதப்படுகிறது அப்படிங்கிறதையும் நம்ம உணர்ந்து கொள்ளணும். நம்பிக்கை உள்ளவர்கள் கட்டாயம் இந்த வழிபாட்டு முறையை வெள்ளிக்கிழமை தோறும் மறவாமல் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். கட்டாயம் மிகுந்த நம்ம பலனை பெறலாம் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அதனால் இதை முயற்சி செய்யும் பொழுதே இறை வழிபாட்டை கொஞ்சம் நம்ம மேலோங்கி நல்லபடியாக நடக்கணும், இறைவனை நீங்கள் மனதார வேண்டிக் கொண்டு இதை தொடங்குங்க. எந்த ஒரு மனசஞ்சலத்தையும் மனதிற்குள்ளே ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள்.
இதை ஏற்றினால் நமக்கு நடக்குமா அப்படிங்கிற அந்த பாணியில் நம்ம இதை ஏற்ற வேண்டாம். முழு நம்பிக்கை நமக்கு இருக்கணும். இதை ஏற்றும் பொழுதே நம்மளுடைய பிரச்சனையானது முடிஞ்சு விட்டது அப்படிங்கிற அந்த பாணியில் தான் நம்ம இதை தொடங்கும் பொழுது அதில் நமக்கு முழு பலனையும் நம்ம பெறலாம் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ஒரு கருத்தாக இருக்கின்றது. மீண்டும் மீண்டும் அதுதான் கூறுவது, எந்த ஒரு செயலை தொடங்குவதற்கு முன்னாடியும் முழு நம்பிக்கையோடு நம்ம செய்யும் பொழுது தான் அதில் நமக்கு மிகுந்த பலனானது கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம உணர்ந்து கொள்ளணும். அதனால் அனைவருமே இந்த வழிபாட்டு முறையை மேற்கொள்ளுங்க. ஆண்கள் பெண்கள் இருவருமே இதை செய்யலாம். எவர் செய்தாலுமே இறையருள் அப்படிங்கிறத மிகுதியாக வைத்துக்கொண்டு நம்பிக்கையோடு நம்ம செய்யும் பொழுது அதில் நமக்கு மிகுந்த பலனானது கிடைக்கும். அதில் இவர்கள் செய்தால் மட்டும்தான் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஆண்கள் பெண்கள் இருவருமே நம்ம செய்யலாம். யார் செய்தாலுமே அந்த பலனானது நமக்கு கிடைக்கும். முதல்ல தேவை இந்த நம்பிக்கை, அவ்வளோதான். அந்த நேர்மறையான சொற்கள், அதற்கு மேலே ஒன்றுமே கிடையாது. அதை மட்டும் நம்ம முழுவதுமாக பயன்படுத்தி இந்த வழிபாட்டு முறையை மேற்கொள்ளும் பொழுது நமக்கான அந்த பலனானது கிடைத்துக்கணும் அப்படிங்கிறது தான் நம்பிக்கை. அதனால் கட்டாயம் செய்து பாருங்கள். 48 நாட்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்துமே தீர்ந்துவிடும் அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்து விடலாம். அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். மறக்காமல் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.